அனைவருக்கும் வணக்கம். நான் வாஸ்து ஜெகதீசன் பேசுகிறேன். இந்த மாதிரி இதிலே சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. ரிஷபராசி சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். ரிஷபராசி 11ஆம் இடத்திலே லாபஸ்தானத்திலே சனி பகவான் மீனராசியிலே வருகிறார். ஆயுள்காரகன் சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பது தேக ஆரோக்கியம், வலிமையும் நீண்ட ஆயுளும் இருக்கும். விவசாயம் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை தரும். திருமணம் போன்ற நிகழ்வுகள் நடக்கும். வண்டி வாகனம், வீடு வாசல் போன்ற இந்த ஆண்டுகள் உங்களுக்கு லாபகரமான நடத்தி தருவார். அசையா சொத்துக்கள் சிலர் வாங்க நேரும். 11ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் பொழுது வீணான செலவுகளை தவிர்ப்பது நல்லது. பணத்தை கோடிக்கணக்கிலே சிலர் செலவு செய்து வியாபாரம் நடத்த தொடங்குவார்கள். ஆனால் அது பாதக ஸ்தானம் என்பதை சிலர் மறந்து விடுவார்கள். லாபஸ்தானம் நினைத்து கொள்வார்கள். சொந்த தொழில் செய்பவர்கள் அதிக பணத்தை கோடிக்கணக்கிலே போட்டு லாபம் ஈட்டலாம் என்றால் மிகவும் கடினமான இந்த 2 ஆண்டுகள் ஆகும். உங்கள் சக்திக்கேற்ற பணத்தை செய்து போட்டு அதுக்கேற்ற லாபத்தை அடைவதே அவர் உங்களுக்கு செய்ய நன்மையாகும். உங்களுடைய சனி பகவான் 3ஆம் பிறையாக மீனராசியில் உங்கள் வீட்டை பார்க்கிறார். அதனால் வெளிநாடு செல்லும் கூடிய நண்பர்கள், வெளிநாடு தொழில் செய்ய பணம் கட்டிய நண்பர்களுக்கு வெளிநாடு செல்ல அதிகமான நோக்கம் உள்ளது. அவர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டு வேலை அமையும். தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கும். வண்டி வாகனங்கள், பழைய வண்டி வாகனங்கள் வாங்குவதை தவிர்த்து புதிய வண்டி வாகனங்களை வாங்குவது நல்லது. 11ஆம் இடம் என்பது சுக்கிரன் மீனராசியில் உச்சம் வரக்கூடிய இடமாகும். சுக்கிரன் அங்கே வரும் மாதம் உங்களுக்கு அதிகமான செல்வத்தை தரக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்கும். 2 ஆண்டுகளே 2 தடவை வந்து செல்வார். அப்பொழுது உங்களுக்கு வரும்படி அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தை கொண்டு நீங்கள் தங்க ஆபரணங்களோ வெள்ளி ஆபரணங்களோ நீங்கள் சேமிப்பது வாங்குவது அந்த மாதத்திலே நீங்கள் குறித்து கொண்டு அந்த மாதத்திலே வாங்கினால் வீட்டிலே தங்கும். சுக்கிர பகவான் உச்சமாகக்கூடிய அந்த மாதத்தை நீங்கள் குறித்து கொள்வது நல்லது. மீனராசியில் சனி பகவான் வருகிற இந்த மாத கடைசியிலே வருகிறார். அங்கே 2 ஆண்டுகள் உங்களுக்கு நீங்கள் லாபஸ்தானத்தை பெற்று தருவார். எந்த தொழில் செய்தாலும் இந்த 2 ஆண்டுகள் உங்களுக்கு பணம் இரட்டிப்பு ஆகும் என்று நினைத்து அதில் நீங்கள் செய்யக்கூடாது. 100 ரூபாய் நீங்கள் செலவு செய்தால் அதில் 50 ரூபாய் பாதி லாபம் கிடைத்தாலே போதும் என்ற மனம் பொன் செய்யும் மனது என்று சொல்வார்கள். அதுபோல் சிறிது லாபத்திலே நீங்கள் அந்த தொழிலை செய்து வெற்றி அடைவது வாழ்க்கைக்கு நல்லது. பெரியோர்களின் பேச்சை கேட்டு 2 ஆண்டுகள் நடந்தால் இன்னும் நல்லதாக இருக்கும். பெரியோர்கள் தான் சனி பகவான். குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. குழந்தைகள்னால் படிப்பு ரிஷபராசி பிறந்த குழந்தைகளுக்கு படிப்பு கொஞ்சம் மந்தமாகத்தான் இருந்தது. அதனால் அவர்களை கண்டிக்க தேவையில்லை. விளையாட்டுத்தனம், சுட்டித்தனம் அதிகமாக இருக்கும் குழந்தை பருவத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு. அதனால் குறைந்த மதிப்பெண் பெற்றுவிட்டார்கள் என்று அந்த குழந்தைகளை நீங்கள் வஞ்சிக்க தேவையில்லை, திட்ட தேவையில்லை. 2 ஆண்டுகள் மந்தமாகத்தான் இருக்கும். இதை ஏற்றுக்கொண்டு தான் பெற்றோர்கள் ஏற்றுக்கொண்டது மனப்பான்மையில் தான் இருந்து ஆக வேண்டும். இந்த 2 ஆண்டுகள்
ரிஷபராசி அன்பர்கள் புத்தாடைகளையும் புத்துணர்ச்சியோடையும் புதுப்பொலிவோடும் வீட்டையும் வைத்துக்கொள்வது நல்லது. லாபஸ்தானத்திலே வரும் சனி பகவான் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் பெற்றுத் தருவார் 2.5 ஆண்டுகள். நன்றி, வணக்கம்.